அன்புள்ளம் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எது சரியாக வரும், எந்த ராசிக்காரங்களோட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வாழ்க்கை துணையாக வச்சுக்கலாம், எந்த ராசிக்காரங்க பழக்கங்கள் சரியாக வரும் அப்படின்றத மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம்னா நம்ம கூட பழகினவங்களே நமக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க. சமயங்களில் அவங்களோட பெரிய ஜென்ம பகை கூட வந்துடும். சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க, நம்மள்ட்ட நல்லா பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களோட பெரிய பிரச்சனை வந்துடும். இது மாதிரி கல்யாணம் ஆரம்பத்தில் நல்லா போயிருப்பாங்க, 2 குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையோட பாதையை மாற்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த ராசிக்காரங்களோட நமக்கு தொடர்புகள் இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது, நல்லா இருக்கும்ன்றது நல்லா இருக்காது அப்படின்னு ஜாக்கிரதை தான் முதல்ல முக்கியம். அதனால் நம்ம நல்லா இருக்காது அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அதுவும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது, கன்னி ராசிக்கு எந்த ராசிக்காரங்களோட அவங்க வியாபார தொடர்போ இல்லை வாழ்க்கை துணையாவோ வச்சுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வியாபார தொடர்பு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை, தொடர்பு யாரோட வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பு, முக்கியமான கான்ட்ராக்ட் 2 பேரும் சேர்ந்து செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நம்ம உலகத்தில் எல்லாரோடையும் பழகித்தான் ஆகணும். அதுக்காக யாரையுமே வேண்டான்னு சொல்லி நம்ம மூஞ்சியை திருப்பிட்டு போக முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, நம்ம தொழில் தொடங்கும் பொழுது இந்த மாதிரி ராசிக்காரங்களோட நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம ரகசியங்களை பரிமாறிக்கும் போது நல்ல ஆளுங்களை வச்சு நம்ம ரகசியங்கள் பரிமாறிக்கலாம். ஆனால் யார்கிட்டையோ நம்ம ஏதான ஒரு விஷயம் சொல்ல போக அவங்க எங்கேயோ போய் சொல்லி ஏதோ பிரச்சனைகள் நமக்கு வர்றதை பார்க்க முடியாது. அதனால் பொதுவாக கன்னி ராசிக்காரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது கன்னிராசி. பொதுவாக இந்த கன்னிராசி இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் உத்தர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்காரங்க வழக்கறிஞர்கள், பங்குத்தந்தை, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனங்களில் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க பார்க்க முடியும். இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நல்லா வரும். ஆடிட்டர்லாம் நிறைய பேர் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தகுந்த தொழில்களாக இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சலிப்போடு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நல்ல வேலை பார்க்குறதுல நம்பிக்கை உள்ளவங்க, உழைக்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்க, அதனால் உழைப்பாங்க. எல்லாத்தையும் வெகுளியாக எல்லாத்தையும் சொல்லிடுறவங்களாக இருப்பாங்க, வெளிப்படைத்தன்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட இயற்கையான குணங்களாக இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் வேலை அப்படின்னு வரும்போது சலிச்சுக்கிட்டே அதனால் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக வாதம், ஒரு மாமணி அப்படிங்கிற ஒரு பழைய ஜோதிட நூலில் இந்த ராசிக்காரங்களுக்கு வாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா சொல்கிறது. பொதுவாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளாக இருக்குது. இவங்களோட உருவ அமைப்பு தாயார் வழி மாமன், அந்த மாதிரியான உருவ அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு யோகம் இருக்கும். இவங்க பிறந்து இவங்க அப்பாவுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக இவங்களுடைய குணங்களாக இருக்குது. இவங்க பொதுவாக கும்பராசிக்காரங்களோடையும் மேஷராசிக்காரங்களோடையும் இவங்க அதிகமாக வியாபார தொடர்புகள், அதாவது பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அந்த விஷயம் இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். இவங்க வெளிப்படையாக பேசுகிறவங்க. அதனால் ஜென்ரலாகவே பிகினிங் பார்க்கும்போது அவங்களும் நல்லா பேசுவாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்தா இவங்க ஓவர் டாக்கிங், இவங்க எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவாங்க. இவங்கள்ட்ட ரகசியத்தெல்லாம் அவங்க கிரகிச்சுக்குவாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ கடைசியில் லாஸ் ஆகிறது இவங்களாக இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் நல்லா அவங்க நல்லா தான் இது பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 8வது வீட்டுக்கு அதிபதினா அவங்க கோவப்படுவாங்க. பல பேர் முன்னிலையில் இவங்களை பேசிடுவாங்க, இல்லை இவங்க சொன்னதை ரகசியங்களை பல பேர் முன்னிலையில் இவங்களை பற்றின ரகசியங்களை வெளியே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திடுவாங்க. இவங்க பொதுவாக இவங்களும் முக்கால்வாசி நேர் வழியில் போகணுன்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் வியாபாரம்னா ஒரு சில ரகசியங்கள் இருக்கத்தான் செய்யும்.
மேஷராசிக்காரர்கள் நேரு வழியில் போகிறவங்கள தான் இருப்பாங்க முக்கால்வாசி. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவாங்க. அப்படி பேசும்போது எங்கேயான வந்து நம்ம ஏதான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், அதை வந்து 4 பேருக்கு முன்னால் சொல்கிற போதோ இல்லை நம்ம இல்லாத போது சொல்லும்போதோ அது நம்மளை பற்றின அபிப்பிராயங்களை உருவாக்கிடும். அப்போ அபிப்பிராய பேதங்கள் வரும்போது அவங்க நல்லவங்களாகவும் நம்ம கெட்டவங்களாகவும் போயிடுவோம். அப்போ இவ்வளோ நாள் இவங்க செஞ்சதுக்கும் வந்து அப்போ காரியங்கள் நடக்கிறதுக்கும் இவங்களோட உழைப்புக்கும் எதுக்குமே பலன் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து உழைப்பில் நம்பிக்கை உள்ளவங்க. கும்பராசிக்காரங்க வந்து எதையும் ஷார்ட்டாக செய்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் உழைப்பாங்க, அவங்க அதிகமாக வேலையாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதில் லாபத்தில் வந்து அவங்க முக்கால்வாசி இது பண்ணிடுவாங்க. ஒரு சில ரகசியங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்து லாபத்தில் கூடவே எடுத்துக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரகசியமான இதெல்லாம் எடுத்துக்கிறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க, பேர் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வந்து பதவி உயர்வுகளாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், இவங்க வேலை பார்த்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இதை நம்ம வாழ்க்கையிலேயே பல சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம். பல நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. அவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து கடைசியில் மட்டும் ஒரு வரி மட்டும் எழுதி கையெழுத்து போட்டு அவங்க பேர் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுனால இந்த 2 ராசிக்காரங்களையும் இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ராசிக்கு அதிபதி புதன், இவங்க அறிவு கூர்மையோடு இருப்பாங்க. அப்போ வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு அறிவு இருக்காதா அப்படின்னு இல்லை, அவங்க எதையும் ஷார்ட்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய திறமையெல்லாம் அவங்க திருடிக்குவாங்க, இவங்களுடைய திறமைகளை அவங்க பேர் வாங்கிக்குவாங்க. ஆனால் அதே மேஷராசிக்காரங்களை எடுத்தோன்னு வச்சிங்களேன், இவங்களுடைய திறமையை வந்து என்ன பண்ணுவாங்க, மட்டமாக பேசி 4 பேருக்கு மேலே அன்னைக்கு நீ இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி அதானு பேசி இவங்களை களைச்சி விட்டுருவாங்க. இவங்க ஒரு கான்ட்ராக்ட் வரதோ இல்லை இவங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றங்களையோ இவங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனையோ அவங்க வந்து பேசி களைச்சி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பொதுவாக இந்த மாதிரி ராசிக்காரங்களோட இவங்க வந்து பழக்கம் வச்சுக்கிறது நல்லதில்லை. இந்த சஷ்ட அஷ்டகம் அப்படின்றது திருமண வாழ்க்கைக்கு அந்தளவு உகந்ததல்ல. திருமண வாழ்க்கையிலையும் வந்து எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் அந்த பிடிவாத குணம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மேஷராசிக்காரங்க பிடிவாதமாக இருப்பாங்க, கும்பராசிக்காரங்களும் அப்படி தான். ஆனால் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளியில் 4 பேர்கிட்ட வந்து நம்மளை பற்றி சொன்னால் அது நமக்கே அசிங்கமாக இருக்கும். ஒரு கல்யாண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வந்து எந்த ரகசியமும் கணவனும் மனைவியும் தான் பேசிக்கணும். இதை பற்றி வெளியில் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓட்ட படகு வந்து கரை சேராது. ஒரு படகுல ஓட்டை விழுந்துருதுன்னா அது எப்படி போய் கரை சேரும்? கரை சேராது. அப்போ அதுலேயும் வந்து பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பொதுவாக வந்து திருமணத்துலேயும் இதை வந்து இந்த ராசிகளை வந்து இவங்க தவிர்த்துக்கணும். பொதுவாக வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு உத்திராடம் கிருத்திகை நட்சத்திரங்கள் பொருந்தாது. அந்த நட்சத்திரங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு திருவோணமும் ரோஹிணியும் பொருந்தாது. இந்த நட்சத்திரங்களோட அவங்க வந்து திருமண பொருத்தம் இருக்காது, திருமண பொருத்தங்கள் இருக்காது. அதனால் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறது சரி வராது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு அவிட்டமும் மிருகசீரிஷமும் பொருந்தாது. ஸோ இந்த நட்சத்திரங்களாம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன்றதுனால இவங்க பொதுவாக ஆடிட்டர் அது மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த ராசிக்காரங்கள், அதாவது கும்பராசி மேஷ ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. ஏன்னா ஆடிட்டராக இருந்தாங்கன்னா பல ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்கள் வெளியில் போயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கம்பெனியோட ரகசியங்கள்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அட்வொகேட்டும் அப்படி தான். அட்வொகேட்டாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் ஒரு சில ரகசியங்கள் இருக்கும், ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் வந்து இந்த மாதிரியான ராசிகளில் இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கே எகெயின்ஸ்டாக போயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அவங்களே தனியாக வந்து வெளில போய் பண்ணும்பொழுது அப்போ தான் தெரியும் நம்மள்டேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடந்துடும். பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னேன், தூக்கத்தில் அதிக ஆசை, வேலை பார்க்கும்போது சலிப்பாக வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் உழைப்பில் நம்பிக்கை உள்ளவங்க, ஆரம்பம்தான் அப்படி இருக்கும். உழைப்பில் நம்பிக்கை உள்ளவங்க கொஞ்சம் தூங்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து
பல சந்தர்ப்பங்களில் வந்து இவங்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தினால இல்லை அந்த தூக்கத்தினால பல வாய்ப்புகளை அவங்க இழக்க வேண்டி வரும். இவங்க அதே வேலைக்குன்னு வந்துட்டால் இவங்க வந்து நான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கொடுத்த காரியத்தை வந்து சூப்பராக முடிப்பாங்க, இவங்களுடைய பேச்சு எல்லாம் கவர்ச்சியாக இருக்கும், எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுவாங்க. இவங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்பொழுது இவங்க எல்லா காரியத்தையும் முடிக்கும் பொழுது அவங்க வந்துடுவாங்க, அவங்க வந்து அதுக்கான பேர் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு மிக மிக பெரிய தடைகளாக இருக்கும். அதனால் இந்த ராசிகளை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து இது பண்ணி, இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பொதுவான அபிப்பிராயங்கள், ஜாதக விதிகள். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் லக்ன ஆரம்ப முனைன்னு இருக்குது. அந்த லக்னம் வந்து ஒரு ராசியில் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்றதுலேருந்து 30 டிகிரியாக மாறி வரும். அப்போ வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கட்டும், 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லும். அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த அதிபதி நிற்கக்கூடிய முனையாக இருக்கட்டும், அந்த பாவத்தில் நிற்கக்கூடிய அந்த சாரமாக இருக்கட்டும், இதை பார்த்து வந்து நமக்கு பார்ட்னர்ஷிப்பை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். கன்னியா ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள்.